அன்புள்ள மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் நியூஸ் மினிட்டில் வந்த ஒரு டிஜிட்டல் பேப்பரில் வந்த ஒரு நியூஸை உங்களுக்கு இதில் அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது டுடேஸ் நியூஸ் அப்படிங்கிற அமைப்பில் இதை கொண்டு வருகிறேன். நியூஸ் மினிட் இல்லை, மற்ற முக்கியமான பேப்பர்களில் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக இதில் கொண்டு வருகிறேன். இந்த ஹெட்டிங் இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைக்ஸ் டவுன் எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கீம். உச்ச நீதிமன்றம் தடை செய்தது, எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கீமை தடை செய்தது. called it unconstitutional. அதை அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானதாக மாற்றாக இதை அழைத்தது. இது அன்கான்ஸ்டியூஷனல், அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறியது. இதில் உங்களுக்கு ஸ்ட்ரைக்ஸ் டவுனுங்கிறது ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸில் போட்டிருக்கு. அதுக்கடுத்தல கால்ஸ் இட் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸில் போட்டிருக்கு. ஹெட்டிங் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நம்ம எடுக்க வேண்டியது, இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியது ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத ஸ்ட்ரக் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அப்போ இந்த இதில் சொன்னால் அதே மாதிரி கால் அப்படிங்கிறத கால்டு அப்படின்னு சொல்லணும். உள்ளே உங்களுக்கு பாஸ்ட்டு சிம்பிள் டென்ஸ்லாம் எல்லாமே எழுதியிருப்பாங்க. எப்படி, த கோர்ட் டிட் நாட் ஹீட் த யூனியன் கவர்மெண்ட்ஸ் ஆர்குமெண்ட். யூனியன் கவர்மெண்டுடைய ஆர்குமெண்ட்டை கவனிக்கவில்லை, காது கொடுத்து வாங்கவில்லை. that என்ன சொல்லியிருக்குன்னா, citizens don't have the right to know the funding of political parties. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய ஃபண்டிங்கை பற்றி அறிந்து கொள்வதற்கு எந்த ரைட்டும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏற்கலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் டிட் நாட் ஹீட் அப்படிங்கிறது பாஸ்ட்டு சிம்பிள் டென்ஸில் எழுதியிருக்கு. இந்த இடத்துல சிட்டிசன் டோன்ட் ஹாவ் த ரைட் அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸில் நெகட்டிவில் எழுதியிருக்கு. அங்கே பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் அது நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை பற்றி அது சொல்லுது. முழுமையாக எப்பொழுதுமே அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய ஃபண்டிங்கை பற்றி அறிவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிற அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுனால இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கு. இட் ஹெல்டு அப்படின்னு இருக்கு. அது நிலைநிறுத்தியது, சுப்ரீம் கோர்ட் நிலைநிறுத்தியது. Electoral bonds are violative of right to information. Right to information இங்கே இதனுடைய எதுக்கு புறம்பானதாக, மீறியதாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் the article 19(1)A, இந்த ஆர்டிக்கிள் 19(1)A புறம்பானதாக இருக்கிறது. which is the right to freedom of speech. அது என்ன அப்படின்னா 19(1)A ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அப்போ என்னோட ஃப்ரீடம் ஸ்பீச்சுக்கு உள்ள உரிமை, எக்ஸ்ப்ரெஷன், பேச்சு சுதந்திரம், அதுக்கடுத்தாப்புல அதனுடைய கருத்து சுதந்திரம். பேச்சு சுதந்திரங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிடலாம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனை கருத்து சுதந்திரம்னு சொல்லிக்கலாம். இதுதான் இந்த பாடத்தில் வரக்கூடியது ஒன்று. இதை அவங்க எழுதியிருக்காங்க.
இப்போ இதில் வந்து in a unanimous verdict, unanimous ஒருமித்த verdict, தீர்ப்பு, unanimous verdict that will have a significant impact on India's democracy. இந்தியாவுடைய ஜனநாயக தன்மையினுடைய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாரபட்சமற்ற எல்லாரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, யுனானிமஸ். A 5-judge constitution bench of the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டில் 5 பேர் கொண்ட நீதிபதிகள் அடங்கிய ஒரு பெஞ்ச் on Thursday கூடினது February 15th இன்று struck down நீக்கியது, cancelled the electoral bonds scheme, electoral bonds scheme நீக்கியது, deeming it, considering it unconstitutional, அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று கருதி the bench headed by Chief Justice of India D.Y. Chandrachud, அந்த D.Y. Chandrachud Chief Justice தலைமை ஏற்ற இந்த பெஞ்சு கம்ப்ரைசிங் ஜட்ஜஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, கம்ப்ரைசிங் ஜட்ஜஸ் சஞ்சீவ் கண்ணா, B.R. கவாய், J.P. Pardiwala and Manoj Misra did not heed the union government's argument. மத்திய அரசினுடைய யூனியன் கவர்மெண்ட்னுடைய ஆர்குமெண்ட்டை கேட்கல, காது கொடுத்து கேட்கலன்னு சொல்லலாம், கவனத்திற்கு எடுக்கவில்லை. That citizens don't have that right to know the funding of political parties. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய இதை வந்து அறியக்கூடிய அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஆர்குமெண்ட்டை இந்த 5 ஜட்ஜு கொண்டது ஏற்றுக்கிடலை. இட் ஹெல்டு, அதை நிலைநிறுத்தியது. Electoral bonds are violative of right to information and Article 19(1)(a), which is the right to freedom of speech and expression. இதுதான் இதில் வந்து சொல்லியிருக்கு. இது சம்பந்தமாக நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தினசரி நீங்கள் வந்து ஆங்கில பத்திரிகையை வாங்கி வாசிங்க. உங்களுடைய அறிவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் வந்து இந்த ராயல் அகாடமியில் இன்றையில இருந்து உங்களுக்கு பத்திரிகையினுடைய கிளிம்ஸ் மாத்திரம் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் அல்லது எப்போ முக்கியமான விஷயங்கள் வருகிறதோ அது வந்து உங்களுக்கு இந்த யூடியூப்பில் தருவோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.